ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எஸ்டர்டே வந்து எங்கள் அக்காவோட பர்த்டே. ஸோ அதோட கேக் கட்டிங் அண்ட் கிஃப்ட் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நைட்டு 12 o'clock வந்து கேக் வெட்ட ஃபஸ்ட்டு தூங்கிட்டே தான் இருந்தாங்க. நான் ஒன் சைடு மெஹந்தி போட்டுட்டு இருந்தேன், போட்டு விட சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு தூங்கிட்டே தான் இருந்தாங்க. அது யாரோ 12 மணிக்கு விஷ் பண்ணணுன்னு அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணோன்னே எங்கள் பிளான் சொதப்பலான மாதிரி ஆயிடுச்சு. நல்லா அவங்க உள் ரூமில் இருந்ததுனாங்க நாங்கள் வெளியே ரூமில் வந்து கேக் வெட்டினோம். அமுதக்கடல் உனக்குத்தான், ஆறாமழை உனக்குத்தான், நீங்கா நிழல் உனக்குத்தான், நீ கண்மணி எனக்குத்தானே. எங்கள் அம்மாவும் அப்பாவும் வந்து சில்வரில் வந்து காப்பு வாங்கி கொடுத்துட்ருந்தாங்க. அவளுக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். எங்கள் 2 பேருக்குமே வந்து கையில் வந்து சில்வர் காப் போடுறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் மட்டும் தான் போட்டிருப்பேன். அவள் வந்து பிரேஸ்லைட் அந்த மாதிரி தான் போட்டிருப்பா. ஸோ அவள் ரொம்ப நாளாக கேட்டிருந்தா. ஆனால் இந்த பர்த்டேக்கு நாங்கள் வாங்கி கொடுப்போன்னு அவள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாள். ஸோ அதனால் அவளுக்கு பிடிச்சதாவே எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க. அக்காவுக்கு மட்டும் கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்ருக்கோமே, இவனுக்கு எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு சரி வாங்கலாமேன்னு கிஃப்ட் வாங்க போன இடத்துல வந்து நான் அவனுக்கு ஒரு வாட்ச் வாங்கியிருந்தேன். அவனுக்கு வந்து ஸ்பைடர் மேன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆல்ரெடி ஒரு ஸ்பைடர் மேன் வாட்ச் வச்சுருந்தான். ஆனால் அவன் மிஸ் பண்ணிட்டான். சரி அதே மாதிரி ஒன்று வாங்கி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி நான் வாங்கினேன். அது ஓப்பன் பண்ணும்போது அவனோட ரியாக்ஷன் மட்டும் பாருங்கள், எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. மடியில் ஊஞ்சல்லாடு என் பார்வை உன்னோடு, ஓம் பொம்மை கண்ணோடு, பேசாமல் விண்ணோடு நாம் மிதந்து போவோம் காதாரோ அடியாலோலோ, நான் தாங்க மாரோடு வா மிருது தேரே வா. இந்த சைடு தம்பி வாட்ச் பார்த்த சந்தோஷத்தில், அதுவும் அவருக்கு பிடிச்ச ஸ்பைடர்மேன் வாட்ச்சு திருப்பியும் கிடச்சிருச்சுன்ற சந்தோஷத்தில் இது பண்ணிகிட்டு இருந்தார். இந்த சைடு அவங்க அம்மா, எனக்கு புது காப்பி எங்கள் அம்மா வாங்கி கொடுத்துட்டாங்க, இப்போ வந்து இதுதான் பழசாயிடுச்சுன்ற மாதிரி என்னை வந்து பவு காமிச்சிட்டு இருந்தாங்க. சரி அதுக்கப்புறம் தான் நான் ரெடி பண்ண கிஃப்ட்டு கொடுத்தேன். எனக்கு மாடல் எக்ஸாம் அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கிறதுனால என்ன என்ன கிஃப்ட் பண்ணலான்ற ஒரு இதுவே இல்லை. சரி அப்புறம் சடனாக வந்த யோசனை தான் இது. சரி இதுவே கொடுத்துடலாம் அப்படி சொல்லிட்டு நான் இந்த கிஃப்ட் பண்ணேன். சந்திக்கா மலர் உனக்குத்தான், கண்டிக்கா மொழி உனக்குத்தான், சிந்திக்கா நொடி உனக்குத்தான், சிரிக்கும் நதி உனக்குத்தானே. வழியும் எச்சில் வாயோரோ எனது காயம் மாறும், என் தங்கம் முன்னாடி, என் கால கண்ணாடி, உன்னாசை என் நாடி, நான் நடத்தி வைப்பேன். வாழ்ந்தாலும் தரை வீழ்ந்தாலும் உன் கால்கள் என் நெஞ்சில் வாழ விட்டேனே. பர்த்டேக்கு வந்து 2 கேக் வாங்கியிருந்தோம். ஒன்று வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம், இன்னொன்று வந்து எங்கள் மாமா வாங்கிட்டு வந்தார். அதை நைட்டு வெட்டிட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்தது மார்னிங் வெட்டினோம். சரி அவங்க பர்த்டே ட்ரெஸ்லாம் போட்டு இதான் அவங்க பர்த்டே அவுட்ஃபிட். ஸோ பர்த்டே ட்ரெஸ் போட்டு வெட்டினோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாய்ஸ் கொஞ்சம் சில இடத்துல குறைன்னு தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோ கூட ட்ரை பண்ணுறேன். பாய்.